ஹலோ இந்தியன் ஃபேன்ஸ், அன்றைக்கு என்ன ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா வேலைக்கு சுருட்டி போட்டு தாங்கள் வெட்டிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு நினைச்ச இந்தியா டீமுக்கு வந்து சோகம் தான் தொடருது திரும்ப திரும்ப திரும்ப. ஏன்னு கேட்டிங்களா, 90-95 ரன்னுக்கே 5 விக்கெட் இழந்த ஆஸ்திரேலியா டீம் வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்குது. அதுவும் 9 விக்கெட்டை போயிருக்குது. 10வது விக்கெட்டை பும்ரா எடுத்தாலும் அந்த விக்கெட் வந்து நோபால்னு சொல்லி திருப்பியும் அவங்கள பேட்டிங் பண்ண விட்டுட்டாங்க. ஒன்றும் செய்யலா போச்சு. இருக்கிற ஒரே ஒரு போலர் பும்ரா. அந்த பும்ரா போடுற பந்து நோபாலாக போனால் இந்தியா நிலைமை என்னண்டே தெரியல. இது இப்படி இருக்க ஒரு 250 ரன்னுக்குள்ளே டார்கெட் இருந்தால் சமாளித்து வெல்லலாம்னு நினைச்ச இந்தியா டீமுக்கு சோகம்தான் தொடருது. ரோஹிட்டும் கோலியும் ஒன்றுமே செய்கிறேல. யாரும் கட்சி விடையக்க அதை விடையக்க இதை விடையக்க பார்த்து கொந்தளிக்கிறாங்களே தவிர தாங்கள் பேட்டிங்கில் ஒரு கொஞ்சம் செய்வோம், தாங்கள் திருந்துவோம் என்று யோசிக்கிறாங்க என்று தான் சொல்லணும். அதையும் சொல்லி கொண்டு இப்போ 330 கிட்ட போட்டுது டார்கெட். அதை எப்படி திறத்துவாங்க என்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோடங்கள் மாதிரி ஜேசுவாலும் ராகுலும் இன்றைக்கி ஜடேஜாவும் ரெட்டியுமே சமாளித்து செஞ்சால் உண்டு. இடையில் கொஞ்சம் இருக்குது. உப்புக்கு சப்பா, கோலி, ரோஹித், பாண்ட் எல்லாம் சடப்புடன்ட்டு விக்கெட்டை கொடுக்குங்க. இந்த மிச்சாக்களையும் சேர்ந்து கொஞ்சம் ரன் திரட்டி அடித்தா உண்டு. அப்படி இல்லையேண்டா இந்தியா நிலைமை படுமோசம். இந்த கடைசியாக இறங்கி நிற்கிற லயனை அவுப்படுத்துறதுக்கு ஒரு போலர் இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கும் போது தான் கவலையாக கிடக்கு. ஏனண்டா அந்த விக்கெட்டையும் பும்ரா தான் எடுக்கணும்னு பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. பும்ரா தான் முரட்டு பந்து போட்டு நிற்கிறான். அதுவும் அவன் போட்டு விக்கெட் எடுக்கிற பந்து நோவல் ஆகுது. ஒன்றும் செய்யலாது. சிராஜும் உண்மையாக கஷ்டப்பட்டு போகிறான். ஆனால் 130க்கு மேலே பந்து போகுதில்லை. 130 137 தாண்டி அவற்றை வேகம் இல்லை. ஆனால் முறிஞ்சு போடுறேன். ஏதோ போடுற வேகத்தை பார்த்தா 150 160 போக மாட்டேன் மாதிரி கிடக்கு. ஆனால் 137 தாண்டுதில்லை. ஏதோ போட்டு கொண்டு இருக்கிறார். விக்கெட் எடுப்பார் ஒரு இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி சமாளித்து 3 விக்கெட் எடுத்துட்டார் நினைக்கிறேன். பும்ரா 4 விக்கெட். ஆகாஷ்டி விக்கெட்டே இல்லை போல இருக்குது. இந்த கடைசி விக்கெட்டையும் பும்ரா எடுத்தால் தான் ஒரு 340 350க்குள்ள ஒரு டார்கெட் வந்தால் அதை நாளைக்கு திறத்தி முடிப்பாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ரோஹித் சர்மா தான் ஓப்பன் ஹிட் பண்ணி சிலது மச்ச வெண்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நம்பி கொண்டிருங்கோ. நாளைக்கு மத்தியானம் சாப்பாட்டு டைமோட அந்த ஆட்டம் முடிஞ்சிடும். எல்லோரும் போய் படுத்து நித்திரையை கொண்டுட்டு அடுத்த மச்சம் எப்படியாவது இந்தியா டீம் வெல்லும், நாங்கள் எல்லாம் சாதிப்போம்னு நினச்சி கொண்டு அடுத்த மச்சம் நீங்கள் எல்லோரும் பாருங்கோ. நாங்கள் இலங்கை ரசிகர்கள் நியூசிலாந்து மச்சம் பார்க்க போகிறோம். நாங்களாவது கொஞ்சம் டைட் பண்ணி விளையாடுறோம். வெல்ற மச்ச தோத்தம். நீங்கள் தோக்குற மச்சம் தான் தோக்குறீங்க, அதனால் உங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி கொண்டு அடுத்த கடைசி மச்சையாவது சமாளித்து வெண்டு ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்று மன நிம்மதியோட மன திருப்தியோட அடுத்த தொடருக்கு போங்கோ. இதை விட வேறு என்ன சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிஞ்சு. ஏதோ நாளைக்கு மேட்ச் முடிய வந்து மொத்தமாக கன நேரம் ஒரு 8 நிமிஷத்துக்கு உங்களை கல்வி ஊற்றுறேன். இன்றைக்கு நேரம் இல்லை. சந்தோஷம். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ, பெல் பட்டன் அமர்த்தி வைங்கோ. வருவன் திரும்ப வருவன். நல்ல வெண்பதை கக்கி போட்டு போவேன். நன்றி, வணக்கம்.